கை கால் அசைக்க முடியாத, பேச முடியாத ஒரு மனுஷனை பற்றி இப்போ கற்பனை பண்ணிக்கங்க. அவன் மூளை அலைகளை மட்டுமே பயன்படுத்தி இப்போ கம்ப்யூட்டர் மவுஸை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாருங்க, இந்த பையன் பக்கவாதம் வந்தவன், கை கால் சுத்தமாக அசைக்க முடியாது. ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் மவுஸை மனசால மட்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படி பாசிபிள்? இவன் மூளையில் ஒரு சிறிய சிப்பு வச்சுருக்காங்க. எலன் மாஸ்கோட நியூராலிங்க் கம்பெனியில் இது நேற்று நடந்த நிஜமான எக்ஸ்பெரிமெண்ட். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணு முன்னாலே நடக்குது. இந்த டெக்னாலஜி இன்னும் சில வருஷத்தில் நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிப்பட போகுது. எப்படி? அதுதான் இன்றைய கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுவர் மைண்ட் வில் பி ப்ளோன் இன் ஃபியூ மினிட்ஸ். 2024 ஜனவரி 28 நோலன் ஆர்போன்னு ஒரு 29 வயசு பையன். கழுத்துக்கு கீழே சுத்தமாக பக்கவாதம். 8 வருஷமாக வீல் சேரில் இருக்கான். நியூராலிங்கின் முதல் மனித பரிசோதனைக்கு அவன் வாலண்டியராக வந்தான். 2 மணி நேரம் ஆப்ரேஷனில் ஒரு சின்ன சிப் அவனோட மூளையில் வச்சாங்க. 1000க்கு மேலே எலக்ட்ரோட்ஸ்கள் அதில் இருக்குது. என்ன ஆச்சு தெரியுமா? மனசில் நினச்சி மட்டுமே செஸ் விளையாடனா, கருசரை நடத்தினா, டைப்பும் பண்ணான். நான் இப்போ சூப்பர்மேன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு நோலன் சொன்னான். இதுதான் மூளை கம்ப்யூட்டர் கனெக்ஷனோட நிஜமான பவர். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த டெக்னாலஜி நம்ம ஃபியூச்சரில் என்னென்னலாம் கொண்டு வரும்? அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாப் ரகசியங்கள். டாப் 7 பாசிபிலிட்டியில் இப்போ 7வது பாசிபிலிட்டி, மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன். மெட்டாவோட ரிசர்ச் லேபில் இப்போவே ப்ரோட்டோடைப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் ஒரே ரூமில் இருக்காங்க. ஒருத்தன் ஹலோன்னு நினச்சா அடுத்தவன் மூலையில் நேரடியாக அந்த வார்த்தை வந்துடும். ஸ்டான்ஃபோர்ட் பேராசிரியர் கிருஷ்ணா ஷெனாய் சொல்கிறாரு, லாங்குவேஜ் பேரியரே இல்லாமல் உணர்வுகளையும் எண்ணங்களையும் நேரடியாக ஷேர் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கப்புள்ஸ்க்கு இது ஒரு புரட்சி. ஆனால் ப்ரைவசி கவலைகள் இருக்குது. யார் உங்கள் எண்ணங்களை அக்சஸ் பண்ணலாம்? 6வது பாசிபிலிட்டி, நம்ம மறந்து போன நினைவுகளை திரும்ப கொண்டு வருதல். டாக்டர் தியோடர் பெர்கர் அல்சைமரஸ் நோயாளிகள் மேலே பரிசோதனை பண்ணி மறந்து போன ஞாபகங்களை மீட்டெடுக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க. உதாரணம், 65 வயசு அல்சைமரஸ் நோயாளி அவர் மகளோட ஞாபகங்களை மறந்துட்டார். டிசிஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவரோட மூளையில் இருந்த மெமரி பர்ட்டனை ஆக்டிவேட் பண்ணாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? மகளோட முகத்தை அடையாளம் கண்டார். நாம் வேணும்னா வலி மிகுந்த ஞாபகங்களை அழிக்க முடியும். ஆனால் கஷ்டமான ஞாபகங்களும் நம்ம லைஃபோட ஒரு பகுதி தானே. அடுத்த 5 விஷயங்கள் நம்ம கல்யாண வாழ்க்கையே மாற்றிடும். ரெடியா? 5வது பாசிபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி. மனுஷன் ஒரே நேரத்தில் ஓவியனாகவும் இருக்க முடியும், கவிஞனாகவும் ஆக முடியும். MIT ரிசர்ச் சொல்கிறது ஆமாம். இது செம்ம ஆச்சரியம். MIT ஆராய்ச்சியாளர்கள் ஃபேமஸான கலைஞர், மியூசிஷியன், எழுத்தாளர்கள் இவங்களோட கிரியேட்டிவிட்டி பட்டனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை சாதாரண மனுஷங்களோட மூளையில் கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிவேட் பண்ண முடியுமா? ஒரு சக்ஸஸ்ஃபுல் சோதனை. சாதாரண திறமை இருக்கிற ஒருத்தரோட மூளையில் பிகாசோவோட பர்ட்டனை தூண்டி விட்டாங்க. அவர் உடனே ப்ரொஃபஷ்னல் லெவல் ஆர்ட் ஒர்க் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இங்கே ஆபத்தும் இருக்குது. இது நம்மளோட ஒரிஜினல் திறமையா இல்லை கடனை வாங்கின திறமையா? எதிர்காலத்தில் உண்மையான கலைன்னு ஒரு விஷயமே இருக்காதா? மைண்டு ப்ளோன் ஆச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப்பர் விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கணும். 4வது பாசிபிலிட்டி, நம்ம மனசில் உள்ள கனவை பார்க்கறது. ஜப்பானில் டாக்டர் யூகியாசு கமிட்டானியோட டீமு ஒரு பெரிய கண்டுபிடிப்பை செஞ்சுருக்காங்க. தூங்கும்போது மூளையோட செயல்பாட்டை கண்காணித்து கனவுகளை 60% துல்லியமாக திரும்ப உருவாக்க முடியுமா? ஒரு டெமோவும் நடந்துருச்சு. ஒருத்தர் தூங்கும்போது அவர் கனவுல சிவப்பு கலர் கார் ஓட்டியிருக்காரு. காலையில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அதே சிவப்பு கலர் கார் படம் வந்துச்சு. கலைத்துறைகளுக்கு இது ஒரு பெரிய புரட்சி. ஆனால் கெட்ட கனவுகளும் ரெக்கார்ட் ஆகிடும். யாரோ ஒருத்தர் உங்களோட கனவை ரெக்கார்ட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் த்ரில்லர் பண்ணிடலாம். இது பிரைவசியோட கடைசி அல்ல, நம்ம கனவுகள். 3வது பாசிபிலிட்டி, திறமைகளை டவுன்லோட் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் படம் மாதிரி திறமைகளை டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டர்பா ஒரு ரகசிய ப்ராஜெக்டில் இதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. திறமையான பைலட்டோட மூளை வேலை செய்கிற விதத்தை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அதே மாதிரி செயல்பட வைக்கலாம். முதல் சக்ஸஸும் கிடச்சிருச்சு. ஃப்ளைட் சிமுலேட்டரில், அதாவது கற்றுக் கொடுக்குற கருவியில் 33% வேகமாக கற்றுக்கிற திறமையை கொண்டு வந்திருக்காங்க. சர்ஜரி துறையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.
பிகினர் எக்ஸ்பர்ட் சர்ஜரி போல சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் இங்கே ஒரு ரொம்ப பெரிய கேள்வி இருக்குது. நம்ம கல்வி முறை என்ன ஆகும்? பள்ளி கல்லூரி டிகிரி எல்லாம் பயனற்றது ஆகிடுமா? ரெண்டாவது பாசிபிலிட்டி, மனநல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. டாக்டர் ஹெலன் மேபர்க் மன அழுத்தத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூளையில் மன அழுத்தத்தை உண்டாக்குற நரம்பு பாதையை துல்லியமாக கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முடியுமா? ஒரு வெற்றி கதையும் சொல்லுவா. 15 வருஷமா மன அழுத்தத்தில் இருந்த ஒரு டீச்சர் பிசிஐ தெரப்பியில் 3 மாசத்துல முழுசா சரியாயிட்டாங்க. பிடிஎஸ்டி வீரர்களுக்கு கெட்ட ஞாபகங்களின் பாதிப்பை குறைக்கலாம், பயம் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கலாம். ஆனால் சோகம், வலி இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையோட இயல்பான பகுதி தானே. அதை நீக்கிட்டா நாம் மனுஷங்களா இருப்போமா? ஒன்றாவது பாசிபிலிட்டி, கூட்டு மனித புத்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் அல்டிமேட் வாய்ப்பு. எல்லா மனுஷங்களோட மூளையும் ஒன்று சேர்த்து ஒரு சூப்பர் புத்திசாலி நெட்வொர்க்கை உருவாக்கலாம். எம்ஐடியில் டாக்டர் போலினா அனிகிவாவோட டீம் பிரைன் நெட்டுன்னு ஒரு ப்ரோட்டோடைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேரோட மூளையை கனெக்ட் பண்ணி சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, கடினமான ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை 3 பேரும் தனித்தனியாக சால்வ் பண்ண முடியலையா. அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 3 பேரோட புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஐன்ஸ்டைனோட அறிவு, மொசாட்டோட டேலண்ட், டாவின்சியோட பார்வை, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. தனிப்பட்ட அடையாளத்தை இழக்கிறது தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, இப்போவே நடக்குது. நியூரோலிங்கில் 10+ நோயாளிகளுக்கு ஹியூமன் ட்ரையல் நடக்குது. மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் எல்லா டெக் ஜெயின்ஸும் பிசிஐ ஆராய்ச்சியில் பில்லியன் கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு புரட்சிகரமான டெக்னாலஜிலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நியூக்ளியர் பவரில் எனர்ஜியும் கிடைக்கும், வெப்பனும் ஆகலாம். இன்டர்நெட்டில் அறிவும் இருக்குது, சைபர் கிரைமும் இருக்குது. பிசிஐ டெக்னாலஜியில் நம்மளோட சாய்ஸ் தான் முக்கியம். எத்திக்கல் கைட்லைன்ஸ், ப்ரைவசி ப்ரொடெக்ஷன், ஜனநாயக அணுகல் இதெல்லாம் உறுதி செய்யணும். இந்த மாதிரி ஒரு உலகத்தில் கண்ணை மூடி நடந்தால் நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிறவங்க தான் எதிர்காலத்தை ஷேப் பண்ணுவாங்க. இப்போ கேள்வி, இந்த டெக்னாலஜியில் எது உங்களுக்கு எக்ஸைட்டிங், எதில் பயம்? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எடுத்து அதை மனுஷனோட மூளையில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ நிஜமாக யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் உங்கள் பிரைன் சிக்னல் அது.